வள்ளல் பெருமானுக்கு ஏன் திருவள்ளுவர் மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு குறள் மூலயமா நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் பெருந்தகை வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி, தெய்வப்புலவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அவரு நமக்கு கொடுத்த திருக்குறள் வந்து உலகம் முழுவதும் அறத்தை போற்றுகின்றது அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. வள்ளுவர் பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா 2 அடி குறளால எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்போ வள்ளலார் ஏன் அவர் மேல வந்து அவ்வளோ பற்றா இருந்தாரு? திருவள்ளுவர் மேல வள்ளலாருக்கு என்ன அவ்வளோ பற்று அப்படின்னா, வள்ளல் பெருமானோட கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் சந்தோஷமா வாழணுன்றதுதான் வள்ளல் பெருமானோட கோட்பாடு. அப்ப நம்ம திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழகா எடுத்து சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரித்து நுண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆட்டுக்கும் பசி இருக்கு, மாட்டுக்கும் பசி இருக்கு, ஒரு நாய்க்கும் பசி இருக்கு, எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கு. எறும்பு முதல் யானை வரை இருக்கிற உயிர்கள் எல்லாத்துக்குமே பசி இருக்கு. மனிதனாகிய நமக்கும் பசி இருக்கு. அப்ப நம்ம பசிய போக்கணும் அப்படின்றதுக்காக பிற உயிர்களை கொன்று சாப்பிடுறது சரியா அப்படின்னு தான் வள்ளுவர் பெருமான் கேட்கிறாரு. நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்றாரு. நம்ம ஞான சபை போகும்போது முதல்லயே அவரு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, கொலை புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லா பாருங்க, தன் உன் பெருக்கற்கு தான் பிரிது நுண்மான் எங்க நம்மாலும் அருள் அருள் கிடைக்குமா? ஒரு உயிரை கொன்னு நம்ம உடல் வளர்க்கணுன்றதுக்காக பிற உயிர்களோட உடலை கொன்னு புசிச்சு சாப்பிடுறமே, நமக்கு அருள் கிடைக்குமா? எப்படி அருள் கிடைக்கும்? எங்க நம்மாலும் அருள்? இதை நான் கேட்கலங்க, வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் பெருந்தகை பொய்யாமொழி புலவர் தெய்வ புலவர் சொல்லியிருக்காரு. அதேதான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. சைவமே சிறந்ததுன்னு சொல்றாரு. மனிதர்களாகிய நாம் சைவம் எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உரைநடை பகுதி, அவர் உரைநடை பகுதின்ற ஒரு நூல், அந்த நூல் வந்து எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கே புரியும். அப்ப சைவம் தான் சிறப்பு. சைவத்தோட முழு இது பார்த்தீங்கன்னா கருணையோட முதல் படி, அதுதான் சைவம். பிற உயிர்கள் மீது காற்ற அன்பு தான் பெரிய விஷயம். இதுதான் வந்து வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, பிற உயிர்களை துன்பப்படுத்த வேண்டாம், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவகாருண்யம் அப்படின்னா பசி போக்குறது மட்டும் ஜீவகாருண்யம் கிடையாது. பிற உயிர்கள் மேல நம்ம காற்ற அன்பும் ஜீவகாருண்யம். அடுத்து நம்ம ஜீவனுக்கு நாம செய்யற காருண்யம். நம்ம ஜீவன் இருக்கு இல்லைங்களா, ஊனுடம்பே பேராலயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஊனுடம்பு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு கோயில். ஊனுடம்பே பேராலயம், இதுல இருக்கு இல்லைங்களா ஜீவன், அதுதாங்க சிவலிங்கம். ஊனுடம்பே பேராலயம். இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோயில் வந்து நாம நல்லா காப்பாத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல வந்து இறைவன் வந்து குடியிருப்பாரு. இது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுதான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப விரிவா அழகா சொல்லியிருக்காரு. உன்னோட உடலை வந்து பொன் போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, எல்லாமே சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமான் சொல்லாத கருத்து எதுவுமே கிடையாது.
வள்ளல் பெருமானோட வழி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமா இருக்கும். அதே போலதான் திருவள்ளுவர் பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பொருள் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் பொருள் கொடுத்துட்டாரு. பிற உயிர்களை துன்பப்படுத்திட்டு உனக்கு அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சேனா உனக்கு எப்படி அருள் கிடைக்கும்? இதுதான் வந்து திருவள்ளுவர் பெருந்தகை கேட்கிறாருங்க.